வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. இதனால் அவங்க டைட்டில் வெக்கேட் பண்ணணுமா? என்னப்பா மறுபடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக்டவுன் வர போகிறாராம். என்னப்பா வளர்ற அப்படிலாம் கேட்குறீங்க. அண்ட் ஜேக்கப் ஹார்ட் ஒரு மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. மோர் அப்டேட்ஸை பற்றி வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ஹெல்ப் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரெஸ்லிங் சைக்கிளை தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கோங்க. ஜேக்கப் ஃபேட்டு பேருக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் ஃபேட்டான ஆள் தாங்க. அதாவது அவர் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிறவங்க தான். ஜேக்கப் ஹார்ட் இதுக்கு முன்னாடி அதர் ரெஸ்லிங் கம்பெனிலலாம் சண்டை போடும்போது ரிக்கிஷி மாதிரி வயிற்றில் தொந்தியை தொங்க போட்டு தான் சண்டை போட்டார். ஆனால் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். டபிள்யூபிள்யூவில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக உடம்பை மெருகேற்றினார். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணார். ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணதுக்காக இவர் டபிள்யூபிள்யூக்கு டெபியூட் ஆன இதெல்லாம் பங்கமாக இருந்தது. உடம்பும் பார்த்திங்கன்னா அப்படி இருந்தது. ஸோ இவரை பார்த்து தான் நானே பார்த்திங்கன்னா உடம்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நினச்சேன். இதனால் வரைக்கும் குறைக்கல. சரி, அப்படி ஒரு மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண ஜேக்கப் ஹார்ட் ட்ரிபிள் ஹைட்ஸோட ஏரால தன்னுடைய உடம்பை இழந்துட்டார். அதாவது ட்ரிபிள் ஹைச் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்னால் சண்டை போட்டால் போதும்ப்பா, உடம்பு குண்டாக இருந்தா என்ன, தொந்தி இருந்தா என்ன, தொப்பை இருந்தா என்ன, அது எக்கச்சக்க ரெஸ்லருக்கு அப்படியே ஃப்ரீயாக விட்டார். ஜேக்கப் ஹார்ட்டும் பார்த்தீங்கன்னா சரி ட்ரிபிள் ஹைச்சே ஃப்ரீயாக விட்டார், வின்ஸ் மெக்மேன் மாதிரி இல்லை, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லலைன்னு சொல்லிட்டு உடம்பை தலை தோலன்னு மறுபடியும் ஆக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சரக்கு தண்ணி அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பணம் இருந்தால் மபோதையில் எதை வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் ஜேக்கப் ஹார்ட் பண்ணார். ஆனால் ஜேக்கப் ஹார்ட்டுக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா பெரிய புஷ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பிளான் தெரிஞ்ச உடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் ரெஸ்ட்டு கொடுத்து அவருக்கு இருக்கிற சில இன்ஜுரிஸை பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணுறதுக்கு. இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு பெரிய காயம்லாம் இல்லை, லைட்டாக சுழுக்குமாறு தான், அங்கங்கே பெயின்ஃபுல். ஸோ அதுக்காக சில நாட்கள் ரெஸ்ட்டு கொடுத்து உன்னுடைய பெயினெல்லாம் நீ குணப்படுத்திட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவர் சும்மா வீட்டில் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் தன்னுடைய உடம்பை மெருகேற்றிருக்காது. அதாவது தன்னுடைய உடம்பு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சரக்கடிச்சு கொஞ்சம் ஃபேட்டானார்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைச்சி இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா உடம்பை கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்னஸாக கொண்டு வந்துட்டாராம். ஜேக்கப் ஹார்ட்டோட ரிட்டர்னுக்காக டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கிடச்சிருக்க செய்தி என்னென்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் ஸ்மாக்டவுனுக்கு ஜேக்கப் ஹார்ட்டும் ரிட்டர்ன் ஆக போகிறாருன்னு. அதுலேயும் இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் இவர் பெரிதும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜேக்கப் ஹார்ட் ரிட்டர்ன் ஆகும்போது மிந்தி மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்னஸாக வருவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஜேக்கப் ஹார்ட்டுவை என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது இந்த டிஷர்ட் எதுவுமே இல்லாமல் ஃபிட்னஸான உடம்பை காட்டிட்டு ஒரு லுக்கில் வந்தார் பார்த்தீங்களா, அந்த லுக்கில் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போது இருக்கிற லுக் எப்படின்னா அது நல்லா இல்லை. ஒரு குல்லாவை போட்டுக்கிட்டு ஒரு பனியனையும் போட்டுக்கிட்டு நான் தான் ஜேக்கப் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறது நல்லா இல்லை. ஆரம்பத்தில் வந்த அந்த லுக் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அதே லுக்கில் கண்டினியூ பண்ணால் நல்லா தான் இருக்கும். சரி, ஜேக்கப் ஹார்ட்டோட ரிட்டர்னுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க? கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால் அவங்களோட டைட்டிலை வேக்கேட் பண்ண போகிறாங்களாம். அது வேறு யாருமே இல்லை, ஸ்டெஃபனி வால்கர் தான். ஸ்டெஃபனி வால்கருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அவங்களுடைய உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி லெக்கில் ஏற்பட்டிருக்கான். லெக் வித் ஆங்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்குதான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்களால் நடக்கக்கூட முடியலை. அதனால் அந்த காலில் பார்த்திங்கன்னா அந்த கிரிப் பேண்டேஜ் எல்லாம் போட்டு கால் நகராத மாதிரி செட்டப்லாம் போட்டு விட்டுட்டாங்க. ஸோ ஸ்டெஃபனி வால்கரால் கண்டினியூவாக ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்க முடியாதான். ஸ்டெஃபனி வால்கர் மினிமம் பார்த்தீங்கன்னா 2 months ஆச்சு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற இது சொல்லிட்டாங்க. ஸ்டெஃபனி வால்கருக்கு இன்ஜுரியாக இருக்கிறதுனால சர்ஜரி அப்படிங்கிறது இது இல்லைங்க, இந்த மாவு கட்டு மாதிரி போடுவாங்கள்ல, அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்டெஃபனி வால்கர் அவங்களோட உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கூடிய சீக்கிரம் வெக்கேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஒரு சாபக்கேடான சாம்பியன்ஷிப் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ரியா ரிப்ளே முதலாக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி அதை வெக்கேட் பண்ணுற நிலைமையில் ஏற்பட்டாங்க. ஏன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணோன்னா லிவ் மார்கனால் அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது. ராக் பாயிண்டில் அதை வெக்கேட் பண்ணிட்டு போனாங்க. பெக்கிலேஜும் பார்த்தீங்கன்னா அடுத்து சாம்பியன் ஆனாங்க. அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுனால ஒரே மந்தில் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனை சாம்பியன் ஆகிட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துக்க அனுப்பி விட்டாங்க. அவங்களுக்கு கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி லிவ் மார்கனுக்கும் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரியா ரிப்ளே கிட்ட
அகைன் அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுத்தாங்க. ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா யோஸ்காய்ட்டு இருந்து பார்த்தீங்கன்னா நியோமி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனாங்க. அவங்களோட சாம்பியன்ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா வெக்கேட் பண்ணாங்க. அந்த வெக்கேட் ஆன சாம்பியன்ஷிப்பை தான் ஸ்டெஃபினி வால்கர் சாம்பியன் ஆனாங்க. இப்போ அவங்களுக்கு மீண்டும் இன்ஜுரி. நான் சொன்ன மாதிரியே இந்த உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஒரு சாபக்கேடான சாம்பியன்ஷிப்பாக கிட்டத்தட்ட வளர்ந்துட்டு வந்துருக்கு போல இருக்குது. சரி, இப்போ இந்த ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகராப்பராத்தின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஆல்ரெடி ஸ்டெஃபினி வாக்கருக்கும் ரியா ரிப்ளேக்கும் தான் சாம்பியன்ஷிப் மேட்ச் வைக்கணும்னு நினச்சாங்க. ரியா ரிப்ளேயை டாக் டீம் டிவிஷனில் தூக்கி போட்டாச்சு. இப்போ உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேக்கண்டாக இருக்குது. ஷார்லட் ஃப்ளேர், அலெக்சா பில்ஸ், நயா ஜாக்ஸ் மாதிரியான உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிற எல்லா ரெஸ்லருமே டாக் டீம் பக்கம் மோதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கேள்விக்குறி தான். லிவ் மோர்கனுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு. இப்போ சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த செய்தி, இன்னைக்கு நியூ இயர் ஏவிலில் பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப்புக்காக ஓபா ஃபெமிக்கும் லியோன் ஸ்டாலருக்கும் நடந்திருக்கும். இதில் ஓபா ஃபெமி அவருடைய NXT சாம்பியன்ஷிப்பை அகைன் ரீடைன் பண்ணிட்டார். அது தெரிஞ்ச விஷயம் தானேப்பா, அவர் தான் ஒரு டாமினேட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. NXT சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிட்டு ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது பேக் ஸ்டேஜில் ஒரு நியூஸு அவாவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஓபா ஃபெமி தன்னுடைய டைட்டில் வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ். எஸ் காய்ஸ், ஓபா ஃபெமி இன்றைக்கி டைட்டில் ரீட்டைன் பண்ணதுக்கு அப்புறமாகவும் அவருடைய டைட்டில் NXTல வச்சுட்டு போயிட்டாராம், வெக்கேட் பண்ணிவிட்டு போயிட்டாராம். என்னப்பா இது புது கதையாக இருக்குது. அப்போ அவருக்கு எதாவது இன்ஜுரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் வந்து NXTயை விட்டு போயிட்டார். மெயின் ராஸ்டருக்கு போகிறோம்ல, அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாம்பியன்ஷிப்பை இன்றைக்கி வெக்கேட் பண்ணிவிட்டு போயிட்டார். இது ஆச்சரியமாக இருக்குல்ல, நானும் எதிர்பார்க்கல. ஸோ கண்டிப்பாக ஓபா ஃபெமிக்கு மெயின் ராஸ்டரில் பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அதனால் இப்போதைக்கு NXT சாம்பியன்ஷிப்பை அவர் வின் பண்ணிவிட்டு தோத்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால் அவரே வின் பண்ணிவிட்டு ரீடைன் பண்ணிவிட்டு டைட்டில் வச்சுக்கிட்டு போகிற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வரும் வாரங்களில் NXT சாம்பியன்ஷிப்பான டோர்னமெண்ட் நடக்கும். அடுத்த சாம்பியன் யார் அப்படிங்கிறத பற்றி கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டனை பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ராக வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த வாரம் கூட எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி ரோமன் ரெயின்ஸை ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் ஆக வைக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. காரணம் என்ன? ராவை காப்பட்டிலும் ஸ்மாக்டவுன் சைடு ரொம்ப மோசமாக இருக்குது. த ஊசோஸ், CM பாங்க்ஸ், தோலன்ஸ், எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரா சைடு நல்லா இருக்கிறாங்க. ஸ்மாக்டவுன் சைடு கோடி ரேண்டி தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் இருந்தால் ஸ்மாக்டவுனுடைய டிவி ரேட்டிங் நல்லாயிருக்கும். டிவி ரேட்டிங் அப்படிங்கிறது முக்கியம்ல. ஸோ ஸ்மாக்டவுன் சைடு ரோமன் ரெயின்ஸை கொண்டு போயிட்டா ஸ்மாக்டவுன் நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்மாக்டவுன் 3 hour ஷோ ரோமன் ரெயின்ஸ்க்கான ரெசல்மேனியா ஸ்டோரிலேன்னு நல்லாவே பில்ட் பண்ணலாம். அண்ட் WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வந்து ரோமன் ரெயின்ஸை ஸ்மாக்டவுன் சைடில் பில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. மெயினான காரணம் இருக்குது காய்ஸ். அவர் ரா சைடு வந்தார்னா மீண்டும் விஷன் டீம் கூடயே ஸ்டோர்லைன் போகிற மாதிரி இருக்கும். அது வேண்டாம், போனது போயிடுச்சு. இதுக்கப்புறமா மீண்டும் விஷன் டீம் கூட ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோர்லைன் போக வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக கூட ரோமன் ரெயின்ஸை ஸ்மாக்டவுன் சைடு கொண்டு போகலாம். மேபி ஸ்மாக்டவுனில் இருக்கிற சாம்பியன்ஷிப்புக்காக ரோமன் ரெயின்ஸ் மோதுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக இனி வரும் வாரங்களில் ஸ்மாக்டவுனில் தான் ரோமன் ரெயின்ஸ் வருவார்னு சொல்லப்பட்டிருக்குது. காய்ஸ், பழைய ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக்டவுனில் இருக்கும்போது ஸ்மாக்டவுனை தூக்கி விட்டதே இவர் தான். மீண்டும் ஸ்மாக்டவுனுக்கு வரும்போது மீண்டும் தூக்கி விட்டால் நல்லா தான் இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நான் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறேன். வீடியோட எண்டிங்கில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீதி கேள்வி கேட்பீங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். பட் ஆனால் இப்போ ஹாய் பாய் சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. கேள்விகள் கேளுங்க, அதுக்கான ஆன்சரை கண்டிப்பாக நம்ம